அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் டிப்ளமோ கவுன்சிலிங் இன்னும் எவ்வளோ வேகன்சி இருக்குது, இன்னைக்கு உண்டான நிலவரங்கள் என்ன, எவ்வளோ பேர் ஆப்சண்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதிக்கு உண்டான வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதே மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இதே அப்டேட்டுக்கு என்ன பண்ணுங்கள், நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ வந்து டிப்ளமோ ஆப்சன்டீஸ் லிஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ பேர் ஆப்சன்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 166 பேர். அதில் வந்து ஒருத்தர் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டார் அப்படின்றது என்ன, தே ஆர் எலிஜிபிள் ஃபார் காமன் ரேங்க் பேஸ்டு கவுன்சிலிங் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரியா, 165 பேர்கிட்ட வரைக்கும் ஆப்சன்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எது இதில் வேகன்சி இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். ஜூனியர் இன்ஜினியர் சிவில் 12ல ஒன்று கூட கிடையாது. ஸோ டிராஃப்ட்மேன் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் முனிசிபாலிட்டியில பார்த்தீங்கன்னா உமனுக்கு வந்து பிசிஎம்ல 2, உமன் பிஎஸ்டிஎம்ல 2 இருக்கு. ஸோ இந்த உமன் வேகன்சி ஃபில் ஆகலை அப்படின்னா அது வந்து ஜென்ரலுக்கு மாறும். இப்போ உமன் பிஎஸ்டிஎம்னா பிஎஸ்டிஎம் இல்லைன்னா உமன் ஜென்ரலுக்கு மாறும். சரிங்களா, எஸ்சிஏ ஜென்ரலுக்கு வரும். சரிங்களா, உமனும் எடுக்கலனா ஃபர்ஸ்ட் பிஎஸ்டிஎம் எடுக்கலனா உமனுக்கு வரும், உமனும் எடுக்கலனா ஜென்ரலுக்கு வரும். சரியா, அடுத்து ஓவர்சியர் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் டிஎம்ஏ டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா உமனுக்கு பிசிஎம்ல 1, உமன் பிஎஸ்டிஎம்ல எஸ்சிஏக்கு 1 இருக்கு. நெக்ஸ்ட் ஜென்ரல் இது ஓவர்சியர் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு எஸ்சிஏல 1, உமனுக்கு பார்த்தீங்கன்னா பிசிஎம்ல 1, எஸ்சிக்கு 1. அதே மாதிரி உமன் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏல 2 இருக்கு. சரிங்களா, மேக்ஸிமம் இந்த பிஎஸ்டி வேகன்சியா இருக்கு. ஜென்ரலுக்கு அப்படின்றது எஸ்சி இவங்களுக்கு தான் இருக்கு மேக்ஸிமம். ஒர்க் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா டிஎம்ஏல எஸ்சி ஜென்ரலுக்கு 5, டிடபிள்யூபிஎஸ்டிஎம் 127. இந்த டிடபிள்யூபிஎஸ்டிஎம் வேகன்சி தான் எல்லாருமே பெரிய இதாக பேசிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த டிடபிள்யூபிஎஸ்டிஎம் வந்து யாருக்கு தான் போகும் ஃபில் ஆகலைனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஃபில் ஆகலைன்னா ஃபர்ஸ்ட் உமனுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் எஸ்சிஏ ஜென்ரலுக்கு வரும், அதுக்கப்புறம் எஸ்சிஏ ஜென்ரல் ஃபில் ஆகலைன்னா எஸ்சிக்கு வரும். ஏன்னா எஸ்சியோட ஒரு உள்பிரிவு தான் எஸ்சிஏ அப்படின்றது. இவங்களுக்கு தனியாக தான் ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. சரியா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் இன்ஸ்பெக்டர் டிடிபியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 6, பிசிஎம்ல 1, எஸ்சிக்கு 1 இருக்கு. ஓவராலாக பிசி எம்பிசிலாம் முடிஞ்சு உமனுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி எஸ்சியில், ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எஸ்டியில் 1 இருக்கு, டிடபிள்யூவில் பிசிஎம்க்கு 1, எஸ்சிக்கு 1 இருக்கு, டிடபிள்யூபிஎஸ்டிஎம்ல 1 இருக்கு. சரிங்களா, எஸ்சியில். நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவில் மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 வேகன்சி, அதில் எஸ்சிக்கு 11, பிசிஎம் வேகன்சி இருக்கு. உமனுக்கு 6, உமன் பிஎஸ்டிஎம் 18 இருக்கு எஸ்சிஏல. நெக்ஸ்ட் டிராஃப்ட்மேன்ல பார்த்தீங்கன்னா உமன் பிஎஸ்டிஎம் மட்டும்தான் இருக்கு, 9 வேகன்சி. டிராஃப்ட்மேன் சிவில் மெக்கானிக்கல் ஜிசிசியில் எஸ்டி ஜென்ரலுக்கு 1 இருக்கு. அடுத்து டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் ஜூனியர் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா டிஎம்ஏல எத்தனை 25 போஸ்டிங், டிடபிள்யூ உமன் பிஎஸ்டிஎம்க்கு இருக்கு. அடுத்து டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் ஜூனியர் இன்ஜினியரிங் டிடிபி. ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா எஸ்டி ஜென்ரலுக்கு 1, எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க வேகன்சி இருக்கு. ஸோ இன்னைக்கு உண்டான வேகன்சி நிலவரங்கள் அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் எவ்வளோ போயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் சரி, ரைட். ஸோ எவ்வளோ வேகன்சி போயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். இது வரைக்கும் கவுன்சிலிங்ல எவ்வளோ போயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 24. ஸோ 24ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1650 வரைக்கும் போயிருக்காங்க. 1650 வரைக்கும் பேங்க்ல போயிருப்பாங்க. சரியா, ஸோ இன்னும் எவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 226 வேகன்சி இருக்கு. இன்னும் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 226 வேகன்சி இருக்கு. அதில் மேக்ஸிமம் யார் எஸ்சி, எஸ்சிஏ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஎம், அதுக்கப்புறம் எஸ்டி ஜென்ரல். ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் வேகன்சி இருக்கு. பிசி எம்எஸ்சிலாம் ஓவராலாக முடிஞ்சிருச்சு. சார் இப்போ எல்லாரும் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசிலாம் முடிஞ்சிருச்சு சார், போகலாமா வேணாமா? பிசி எம்பிசிலாம் ஓவர் ஆயிடுச்சு, போகலாமா? அதாவது இன்னையோட முடிஞ்சிருக்கு அப்படின்னா நாளைக்கு போகிறவங்க ஓரளவுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் போகிறவங்க கூட தேவை கிடையாது. ஏன்னா
டிஎன்பிசி இந்த மற்ற போஸ்டிங்ல இருந்து யாராச்சும் வந்திருப்பாங்க, அவங்க டிஎன்பிசியில் கிடைச்சா போயிருக்கணும் வாய்ப்பு இருக்கு. இல்லை டிப்ளமா டிகிரிலையோ வந்து ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் அதர் போஸ்ட் கிடைச்சி போறப்ப இப்போ டிஎன்பிசியில் போயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வேகன்சி கிரியேட் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நோ வேகன்சின்னு நீங்கள் வாங்கிட்டு வந்திருந்தா மட்டும்தான், ப்ரொவிஷனல் வாங்கிட்டு வந்திருந்தா தான் உங்களுக்கு வேகன்சி கொடுப்பாங்க. ஆப்ஷன் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு வேகன்சி கொடுக்க மாட்டாங்க. இப்போ இவ்வளோ பேர் ஆப்ஷன்டீஸ்லாம் ஆயிருக்காங்களே, ஸோ இந்த 166 பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்து ஏதாச்சும் வாய்ப்பு வந்தால் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். சரியா? ஏன்னா இவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்காது, ஏன்னா ஆப்ஷன்ட். இதே நோ வேகன்சி நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது கிடைக்கிறதுக்குன்னா வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இந்த பிசிஎம், எஸ்சி, எஸ்டி, ஸோ இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்னும் வேகன்சி இருக்கு ஓவராலாகவே. மற்ற எல்லாருக்குமே அதே மாதிரி பிஎஸ்டிஎம் வேகன்சி தான் பெண்டிங்கில் இருக்கு. அதை வேணா இந்த பிஎஸ்டிஎம்ல இருக்கிறத வேணா கேரி ஃபார்வர்ட் பண்ணாலும் ஸோ வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது எத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்றது தெரியல. இன்னும் ஓவராலாக உங்களுக்கு 226 வேகன்சி இருக்கு. இன்னும் ஓவராலாக உங்களுக்கு எவ்வளோ 226 வேகன்சி இருக்கு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 388 வேகன்சி பெண்டிங்ல இருந்துச்சா, இன்னைக்கு 226. சரியா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 162 வேகன்சி இன்னைக்கு எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா 162 வேகன்சி இன்னும் எடுத்திருக்காங்க. 226 வேகன்சி இன்னும் பெண்டிங்ல இருக்கு. ஸோ பார்ப்போம், டெய்லிக்கு அப்டேட் என்னன்றதை தயவு செய்து பார்ப்போம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதே மாதிரி அப்டேட் இனிமேல் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நீங்க இனிமேல் கேட்டீங்கன்னா கொடுப்போம். ஏன்னா பிசி எம்பிசிக்கு ஓவராலா முடிஞ்சிருச்சு. இன்னும் 162 வேகன்சி மினிமமான கம்யூனிகளுக்கு தான் இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் டெய்லிக்கு அப்டேட் நீங்க வேகன்சி ஸ்டேட்டஸ்ல பாத்துக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.